கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க தேவன் கிருபை தந்தபடினாலே என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். परमेश्वर की बड़ी दया से, कृपा से, अनुग्रह से इस दिन में परमेश्वर के भवन में आके स्तुति आराधना करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया. इसलिए मैं गहरे दिल से परमेश्वर को धन्यवाद करता हूँ, स्तुति करता हूँ. லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 15வது அதிகாரம் 15वां अध्याय 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Luke chapter 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். जब वह अपने आप में आया तब कहने लगा कि मेरे पिता के कितने ही मजदूर को भोजन से अधिक रोटी मिलती है और मैं यह भूखा मर रहा हूँ. நம்முடைய பரலோக தகப்பனுடைய விருப்பம் हमारे स्वर्गीय पिता का इच्छा जो அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். अपने खुद के बच्चे को आशीर्वाद करना ही वो प्रिय जानता है. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கேக்குதா? ஹலோ. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் பார்க்கிறோம். इजराइल को ही आशीर्वाद करना परमेश्वर के लिए प्रिय है करके हम वचन में देखते हैं. ஆகவே தகப்பனுடைய ஆசீர்வாதம் என்பது விசேஷமானது. पिता का जो आशीर्वाद है वो विशेष है हमारे लिए. அதைத்தான் நாம் கடந்த நாட்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். पिछले हफ्ते में हम उसी के बारे में ध्यान कर रहे हैं. இந்த லூக்கா 15:31 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, लूका 15:31 में कहा हुआ वचन के அதற்கு தகப்பன், इसलिए पिता, மகனே हे बेटा, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், तू निरंतर मेरे साथ है, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. जो कुछ मेरा है वह सब तेरा है. தகப்பனுக்குள்ளதெல்லாம் பிள்ளைகளுக்குரியது. जो पिता का है वो सब बच्चों का है. அதுவும் எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குரியது? वो कैसे बच्चों का है? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் ஒடுக்கி கொண்டு தகப்பனை மாத்திரம் முக்கியப்படுத்தி தகப்பனுடைய வேலையை தட்டாமல் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடையதெல்லாம் உன்னுடையது என்னுடையது என்று அவர் சொல்லுகிறார். वो किन बच्चों के लिए पिता का हिस्सा मिलेगा? जो बच्चे जो पिता का आज्ञा का पालन करता है, जो अपने खुद की इच्छा को मार के पिता जो कहता है उसके अनुसार चलने वाले बच्चे को ही पिता कहता है जो कुछ मेरा है वो सब तेरा है. தகப்பன் நம்மேல் ஒரு பெரிய பாரத்தை ஒன்றும் வைப்பதில்லை. पिता हमारे ऊपर कोई बड़ा बोझ नहीं रखा है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு பெரிய பாரத்தை நமக்கு சுமக்க முடியாத அவர் வைக்கல. बड़ा बोझ उठाने के लिए नहीं रखा है. पर நாம சுமக்க வேண்டிய அந்த பாரத்தை கூட அவரே சுமந்துட்டாரு. जो बोझ हमें उठाना है वो बोझ परमेश्वर ने उठा लिया है. ஒன்றே ஒன்றுதான். एक ही कारण है. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவருடைய கட்டளை என்ன, எதற்கு கீழ்ப்படிய சொல்கிற அதற்கு நாம கீழ்ப்படிந்தாலே போதும். उस दिन हो या आज हो, जो कुछ करना है परमेश्वर की आज्ञा का पालन करना है. அது ஒன்றும் பாரமானவைகள் அல்லன்னு இயேசு சொல்றார். वो बड़ा बोझ नहीं है करके यीशु मसीह कहता है. இயேசு சொல்றார், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். यीशु कहता है जो बोझ है आप भी स्वीकार करिए. அது ரொம்ப மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கிறதுன்னு சொல்றார். बहुत आसान और हल्का है करके. அப்ப தகப்பனுடைய ஆசீர்வாதம் என்பது जो पिता का आशीष जो 100க்கு 100 நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 100 गुना हम स्वीकार कर सकते हैं. அதற்கு ஒன்றே ஒன்று, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்தால் போதும். वो एक ही कारण क्या है? जो पिता कहेगा उसका आज्ञा का पालन. அவர் சொல்லாததை செய்ய வேண்டாம், वो जो नहीं कहेगा वो हमें नहीं करना. அவர் சொன்னதையும் செய்யாமலும் இருக்க வேண்டாம். जो कहता है वो बिना नहीं किए ऐसे नहीं रहना है. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், एक सेवक ने कहा, இந்த ஈஸ்டர் டைம்ல நான் கொஞ்சம் கர்த்தர் சில விஷயங்களை சொன்ன பொழுது, இப்படி தேவையில்லாத பாரம்பரியமான வேதத்தில் சொல்லப்படாத அப்போஸ்தலர்கள் செய்யாத காரியத்தெல்லாம் செய்கிறாங்க, புத்தி இல்லாமல் செய்கிறாங்க. அந்த புத்தி இல்லாதன்ற வார்த்தை மாத்திரம் அவங்களுக்கு சுட்டுருச்சு.
ईस्टर के समय में कई चर्च में से अलग अलग भिन्न भिन्न तरीके से करते हैं जो बाइबल में नहीं है। उसके बारे में मैंने कहा वो लोग निर्बुद्धि के समान वो करते हैं, तो उनको वो निर्बुद्धि शब्द जो है उनको वो चोट लग गई उनके। அதற்காக அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்பியிருந்தாரு. एक जन ने उसके खिलाफ मुझे वॉइस நாங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக எந்தெந்த வழியிலெல்லாம் நாங்க பாடுபடுறோம் தெரியுமா, இப்படி எங்களை போய் புத்தி இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னுட்டு. समाचार सुनाने के लिए हम कैसे कैसे मार्ग में हम भटकते हैं, आपको पता है कि आप हमें निर्बुद्धि कैसे कह सकते हो। இயேசு எப்படி சொல்லணும்ன்ற வழியை நமக்கு காண்பித்து விட்டு தான் போய் இருக்கிறார். यीशु ने बताया है कि कैसे हमें सुसमाचार देना है, कौन से मार्ग में जाकर। சீஷர்களை அழைக்கும் போது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன பின்பற்றுங்கள். शिष्य को बुलाते समय उन्होंने एक ही वाचा दिया था कि मेरा पीछा करो। அப்படி பின்பற்றி தான் சீஷர்கள் இயேசு கிறிஸ்து போன பிற்பாடு சுவிசேஷத்தை இந்த பூமி எங்கும் கொண்டு வந்தார்கள். वो यीशु जाने के बाद में ही शिष्य लोग ने सुसमाचार इस संसार में। தோமாவும் கூட இங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். तोमा को भी इस भारत देश में लेकर आया था। அப்பெல்லாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடல. तभी यीशु मसीह के जन्म को नहीं मौत से आया था। ஈஸ்டர் எல்லாம் கொண்டாடல. ईस्टर भी नहीं बनाए थे। எதுவுமே அந்த நாட்களில செய்யல. उस दिन में कुछ भी त्योहार नहीं அதற்கு बनाए थे। அப்புறம் அது உருவானது. उसके बाद उन्होंने सब कुछ அவர் சொன்னாரு, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் அந்த குருத்தோலை எல்லாம் பிடிச்சி எப்படியாவது நாங்க வெளியில ஊர்வலம் போயிட்டு ஜனங்களை கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க புத்தி இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு. वो पास्टर जी ने ऐसा मैसेज किया, कैसे कैसे गली सड़क में हम वो क्रूस को उठा के हम परमेश्वर की सुसमाचार देते हैं और आप हमें कैसे कहते हैं कि निर्बुद्धि लोग है करके। அவங்களுக்கு என்ன சொல்ல, हम उनको क्या जवाब இயேசு கிறிஸ்து இன்னும் அதற்கான பதிலையும் சொல்லி இருக்கிறாரு. यीशु मसीह ने उसका மத்தேயில जवाब दिया है मत्ती रचित सुसमाचार में। என் பிதாவினுடைய சித்தம் இல்லாம मेरे पिता की इच्छा के अनुसार நீங்க என்ன அவருடைய சித்தத்தை செய்யாம उनकी इच्छा के बगैर என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டா मुझे देखकर हे पिता हे நான் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். मैं तुम्हें नहीं सुनूंगा। நாம் அப்போ அவங்க சொல்லுவாங்களா, உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தணுமே, तभी वो कहेंगे कि तुम्हारे नाम से मैं शैतान உமது நாமத்தினால சுவிசேஷம் சொன்னோமே, आपके नाम से हम सुसमाचार உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, आपके नाम से हम सुसमाचार உமது बताए, நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தோமே, नाम से भविष्यवाणी किए थे, இப்படி நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நாங்க செய்தோமே ऐसे बहुत अद्भुत कार्य हमने बताए थे। அப்படின்னு சொன்னாலும் ऐसे कहने के बावजूद இயேசு என்ன சொல்றாரு அந்த இடத்துல, यीशु क्या कहता है, நான் உங்களை அறியேன், मैं तुम्हें नहीं जानता हूँ, நான் உங்களை அறியேன், मैं तुम्हें नहीं जानता हूँ। அக்கிரம செய்கைக்காரரே जो अक्रम करने वाले என்னை விட்டு அகன்று போங்கள். मुझसे दूर हो जाइए। அப்போ இன்னைக்கு நாம சுவிசேஷத்துக்காகத்தான் அப்படி செய்கிறோம், இதுக்காகத்தான் அப்படி செய்கிறோம், ஜனங்களை கவர் பண்ணுறதுக்காக தான் அப்படி செய்கிறோம், அப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செய்துக்கிட்டே இருந்தா हम सुसमाचार सुना के लोगों को ऐसे हम अपने विचार को बांटते कहने से நம்முடைய மாம்ச எண்ணத்திற்கு சரி போனபடி செய்து கொண்டு நாம பரலோகம் போயிடலாம்னு நினைச்சா போக முடியாது. हमारी शारीरिक इच्छा के अनुसार हम चलने से हम स्वर्ग नहीं पहुंच पाओगे। அதற்காகத்தான் இந்த நாட்களில ஆவியானவரை கொண்டு சில விஷயங்களை ஆணித்தரமாய் இந்த நாட்களில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். इसके लिए आज के दिन में भी पवित्र आत्मा के द्वारा परमेश्वर अपने वचनों के द्वारा हमसे बातें அது சில பேருக்கு கடினமாய் இருக்கிறது, कई लोगों को वचन कठिन சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. कई लोगों को नहीं पसंद है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। வாரமெல்லாம் ஒரு துணியை நம்ம போடுறோம், हफ्ते भर में हम कुछ कपड़े पहनते ஒரே துணியை வாரமெல்லாம் போடுறோம்னு வைங்களேன், हैं। एक कपड़े को हम हफ्ते भर पहनने से क्या होगा? என்ன எப்படி இருக்கும், மனமா இருக்குமா, क्या वो महक देगा? क्या है खुशबू आएगा? क्या वो कपड़े में खुशबू आएगा? क्या ஒரு நேரம் போட்டு அடுத்த நேரம் போடும் போது வேர்வை நாத்தம் அடிக்குது. एक बार पहन के दोबारा वो कपड़े पहनेंगे तो उसमें पसीने की बदबू आता है। ஆமென். அதுவும் சில பேருக்கு நிறைய வரும் வேர்வை, कई लोग को बहुत बदबू आता சில है। பேருக்கு எவ்வளவு வேர்த்தாலும் ஸ்மெல் வராது, कई लोग को कितना भी पसीना आने சில से பேருக்கு बदबू नहीं பக்கத்திலேயே போக முடியாது. आएगा। कई लोग के बगल में भी அது आप அந்த नहीं जा ட்ரெயின்ல सकते எல்லாம் हैं। போயிட்டு இப்படி கையை தூக்கி நம்ம மூக்கு கிட்ட கொண்டு வந்துட்டான்னு பாரு, மூச்சு முட்டியே சாகணும். ट्रेन में ऐसे यात्रा करते समय हम हाथ को ऊपर उठा के पकड़ते तो उनके पसीने के बदबू से हम दम घुटने ஒரு लगता முறை है। தெரியாம நான் இந்த கசரா வண்டியில ஏறிட்டேன். पासवान जी ऐसे ही अनजान में कसरा गाड़ी पकड़ लिए थे। அப்பா அப்பா அப்பா, அதுவும் நல்ல ஈவினிங் நேரம், நெருக்கம், शाम के समय अच्छा भीड़ எந்த பக்கமும் திரும்ப முடியல. यहाँ वहाँ कहीं भी नहीं फिर கடைசியில எனக்கு உள்ளேயும் மேலையும் பெரட்டி வாமிட் வந்து வெளியே அந்த திவா ஸ்டேஷன்ல வந்து வாந்தி எடுத்து ஐயோ அங்கேயே இறங்கிட்டேன்.
मेरे अंदर कैसे गड़बड़ होने लगा तो मुझे नहीं अंदर रुक पाया, அதுக்கப்புறம் मैं दीवार में வயிறும் उतर கலக்கிடுச்சு. गया था। என்ன பண்ணேன், அங்கேயே திவா ஸ்டேஷன் எந்த ட்ரெயினை விட்டாச்சு, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் எப்போ கல்யாண வண்டி வரும்னு பார்த்து அதுக்கப்புறம் காலியான வண்டியில ஏறிட்டு வந்தேன். दीवार में उतर के बाथरूम वगैरह जाके फ्रेश होने के बाद में खाली गाड़ी जो कल्याण இப்படி में पकड़ के சில आया நேரத்துல நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஸ்மெல்லே சில நேரத்துல நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. कई बार अपने खुद के शरीर का बदबू भी இன்னும் हम சில सहन नहीं பேருடைய कर உடம்புல पाते இருந்து இன்னும் அதிகமான அந்த சுரப்பிகள் சுரப்பதுனால நாற்றங்கள் அதிகமாக இருக்கும். हैं। कई लोगों के शरीर का ऐसे बदबू गंदा आता है हम नहीं सहन कर पाते அதுக்கு हैं। மெயின் காரணம் நம்முடைய பெருங்குடலும் சிறுங்குடலும் சரியானபடி இயங்காமல் கச்சடா அங்க நிறைஞ்சிருந்துச்சுன்னா வெளியில நாரும். उसका मेन வேர்வை कारण வந்தா जो है, நாரும். हमारे पेट के अंदर जो वजड़ी छोटा बड़ा है उसके अंदर जो गड़बड़ रहेगा कचरा रहेगा तो वो बदबू आएगा। வாயும் நாரும். பக்கத்துல போனா பேசினா வாயும் நாரும். हमारे मुंह में भी बदबू आएगा। அப்ப எப்பவுமே என்ன செய்யணும், வயிறை சுத்தமா வச்சுக்கணும். हमारा पेट हमेशा शुद्ध रखना है। சில பேருக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மாறுது. कई लोगों का मुंह बदल जाता है। மாறும். நம்முடைய வயித்தை நம்முடைய குடலை சுத்தமா வச்சுக்கணும். अपने पेट को जो वजड़ी है उसके अंदर का उसको हमें साफ रखना है। அதை சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாயும் பேசும்போது மணக்கும், கேஸ் போனாலும் பிரச்சனை வராது. कई बार हम साफ रखने से हमारे शरीर से जो गैस निकलता है वो बदबू नहीं आएगा, मुंह में भी बदबू नहीं आएगा। 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் அந்த மாதிரி யாராவது ஒரு பாம் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. 10 लोगों के बीच में एक व्यक्ति अगर ऐसे बॉम्ब डाल देगा तो वहाँ पे खत्म हो जाएगा। சகிக்க முடியாது, वो सहन नहीं कर पाएंगे, இறங்கி ஓடவும் முடியாது. हम उतर के भाग भी नहीं सकते हैं। ஒருத்தரை பார்த்துக்க வேணாம், யாரா பண்ணீங்க அப்படின்னுட்டு. एक दूसरे को हम देख भी नहीं सकते कि किसने किया है। போகட்டும். जाने दो। தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். परमेश्वर के नाम की महिमा होना है। தகப்பனுடையதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் பாத்திரராய் இருக்க வேண்டும். पिता का जो है हमें पाने के लिए हम उसके योग्य पात्र बनना है। தகப்பன் நமக்கு சுவாதீனத்தை கொடுத்திருக்கிறார். पिता ने हमें स्वाभिमान दिया है। தகப்பன் पिता जो है நமக்கு சுவாதீனத்தை கொடுத்திருக்கிறார். पिता ने हमें स्वाभिमान को दिया है। நம்மளை யாரையும் அடிமைப்படுத்தணும்னு அவர் நினைக்கல. किसी को गुलामी नहीं करना चाहता है। அடிமைப்படுத்துறவங்க எல்லாம் உலகத்துல இருக்கிறாங்க. जो अधीनता गुलामी रहते हैं वो अलग जगह रहते हैं। ஒரு நாங்க உயர் ஜாதின்னு சொல்லி சில பேர் அவங்க பார்க்க போனா கொஞ்சமா தான் இருக்காங்க, பர்சன்டேஜ் கொஞ்சமா தான் இருக்கு. हम ऊंचे जात के है करके कहलाने वाले कई लोग थोड़े झुंड में हैं। ஆனா 95% 96% இருக்கிறவங்கள கீழே போட்டு மிதிக்கணும், அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. 95-96% पब्लिक को नीचे डाल के दबाने के लिए सोचते हैं। அதற்காக ஏதேதோ நூதனமான காரியங்கள் எல்லாம் அவங்க செய்யறாங்க. उसके विरोध में कई कार्य वो लोग करते हैं। அதற்கு தெய்வங்களை கூட கொண்டு வந்து முன்ன நிறுத்தி தெய்வம் இப்படி தான் செய்ய சொல்லுச்சுன்னு சொல்லிடுறாங்க. उनके देवता को सामने लाकर वो कुछ कार्य करते हैं, कहेंगे कि ये हमारा देवता। ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. लेकिन हमारा परमेश्वर वैसा नहीं। நமக்காக நாம் அடிமையாக கூடாது, பாவத்திற்கு சாபத்திற்கு பிசாசுக்கு அடிமையாக கூடாதுன்னு நமக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்து பலியாகி நமக்கு பாவ விமோசனம் கொடுத்து அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டார். हम गुलामी में नहीं रहना है करके परमेश्वर हमारे पाप श्राप को सब परमेश्वर ने हमारे द्वारा छुड़ा लिया है। அடிமைப்படுத்த நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு யாரிடத்துல இருந்தாலும் அது பிசாசினுடைய கிரியை. वो गुलामी बन के रहने का कार्य किसका है? वो शैतान का कार्य। அது ஒரு அரசாங்கத்துக்குள்ள இருந்தாலும் சரி, यदि आप वो सरकार के ஒரு அரசியல் தலைவருக்குள்ள இருந்தாலும் சரி, कोई पॉलिटिशियन இல்ல அதிகாரிகளுக்குள்ள இருந்தாலும் சரி, के अंदर हो, அது பிசாசினுடையது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். शैतान का है करके आपको जानना है। அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். के लिए हमें प्रार्थना இந்த करना है। பிசாசின் அடிமைத்தனத்திற்குரிய அந்த கிரியைகளிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு. शैतान की गुलामी के अंदर से हमें छुड़ाने के लिए हमें प्रार्थना करना பிசாசு மனுஷனை பாவம் செய்ய வைத்து அடிமைப்படுத்த நினைக்கிறவன், शैतान जो है मनुष्य को पाप करके उसके ஆனால் நம்முடைய தேவனோ அந்த அடிமைத்தனத்தை உடைத்து நமக்கு விடுதலையை கொடுத்து சுவாதீனத்தை கொடுக்கிறவர். लेकिन हमारा परमेश्वर जो है वो अधीनता से वो पाप से हमें छुटकारा देके हमें स्वाभिमान बनाता है। அதனாலதான் இங்க தகப்பனுக்கு இந்த 2 பிள்ளையில ஒருத்தன் வந்து தனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டபொழுது தகப்பன் ஒன்னும் சொல்லாம அவனுக்கு கொடுத்து அனுப்பிட்டார்.
यहाँ पे देखिए पिता ने दोनों बच्चों के बीच में जो बच्चा ने मांगा था हिस्सा वो सब देखकर उसको भेज दिया पिता ने। இப்போ அந்த மகன் குறைவுபட்டு அவன் இப்போ வசனம் சொல்லுகிறது புத்தி தெளிந்த போது என்று அவன் சொல்லப்படுகிறது. यहाँ पे वचन कहता है वो उसका बुद्धि शुद्ध होने के बाद। சில பேருக்கு புத்தி தெளியவே மாட்டேங்குது, எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் புத்தி தெளியவே மாட்டேங்குது. कई लोग को ऐसा होता है कितना ही परमेश्वर का वचन आने से हमारा बुद्धि शुद्ध नहीं होता। பவுல் அன்னைக்கே சொன்னார், சத்தியத்தை சொன்னதினாலே நான் உனக்கு சத்துருவானேனோ. पौलुस ने ऐसे ही कहा था, सत्य को तुम्हें बताया इसके लिए मैं तुम्हारा अधीन है क्या? சத்தியத்தை சொன்னா சொந்த பிள்ளையே பகைக்கத்தான் செய்யும். सत्य के बारे में आप बताओगे तो आपका खुद का बच्चा आप नहीं சத்தியத்தை अपनाएगा। சொன்னா சொந்த சபையாரே பகைக்கத்தான் செய்வாங்க. सत्य के बारे में बात करेंगे तो कलीसिया भी नहीं अपनाएगा। சத்தியத்தை சொன்னா உறவுகள் பகைக்கத்தான் செய்வாங்க. सत्य को बोलेगा तो आपके रिश्तेदार भी आपको टुकराएगा। சத்தியத்தை சொன்னா உறவுகள் முறிந்து போகத்தான் செய்யும். सत्य को बोलेगा तो आपका रिश्ता भी टूट जाएगा। சத்தியத்தை நாம சொல்லும் பொழுது सत्य को जब हम कहेंगे कई तरीके से आपको बहुत समस्या आएगा। हालेलुया, हालेलुया, हालेलुया। சத்தியம் என்பது सत्य जो है அவருடைய வார்த்தை தான், வசனம் தான் சத்தியம். उनका वचन ही जो है वो सत्य இயேசு है। கிறிஸ்து உபதேசத்தை கொடுத்த பொழுது यीशु मसीह ने जब उपदेश அநேக சீஷர்கள் பின்வாங்கி போனார்கள், இதை யார் கேட்பார்கள் என்று சொல்லி. कई शिष्य लोग पीछे हट गए, ये कौन सुनेगा करके। 12 பேர் தான் இப்ப இருந்தாங்க. अभी केवल 12 ही लोग। அவங்களையும் பார்த்து கர்த்தர் கேட்டார். उनको भी देखकर परमेश्वर ने இயேசு அந்த சீஷர்களை பார்த்து நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது यीशु ने भी उनसे जाकर पूछा कि आप भी उनमें संबंधित है क्या। அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? उन्होंने क्या कहा पता நாங்க எங்க போவோம், हम कहाँ जाएंगे। ஜீவனுள்ள வார்த்தைகள் வசனங்கள் உம்மிடத்தில் மட்டுமே உண்டே. जीवित वचन और शब्द आप ही के पास में है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் அவர் சொன்னாரு, 12 பேரும் சொல்றீங்க, 12 लोग कहते हैं ஆனாலும் உங்கள ஒருத்தன் பிசாசா இருக்கான். लेकिन आप में से एक शैतान है। ஹல்லேலூயா. हालेलुया। போகாம இருக்கிறதுல கூட ஒண்ணு பிசாசா இருக்குன்னு சொல்லிட்டாரு. जाने नहीं जाने वाला उसमें से அந்த ஒண்ணு தான் அவரை பப்பி கொடுத்து காட்டி கொடுத்துட்டு वो போயிடுச்சு. एक ही जो व्यक्ति है उसको चुम्मा देके के उसको बता दिया है। ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. யாரையும் அடிமைப்படுத்துகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். किसी को भी गुलामी नहीं करता। தகப்பனுடைய சுபாவம் அப்படித்தான். हमारे पिता का स्वभाव वैसा है। இப்போ எல்லாவற்றையும் வாங்கிட்டு போயிட்டு எல்லாவற்றையும் இழந்து போயிட்டு பன்றிக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஆகாரம் கூட கிடைக்காமல் அவன் கஷ்டப்படும் பொழுது தான் அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று நாம் பார்க்கிறோம். लेकर जाके सब नष्ट करने के बाद उसको भोजन भी नहीं रहा, वो अभी नष्ट होके वापस आया है। நல்ல தன்வானாய் கனவானாய் தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கிட்டு தூர தேசத்துக்கு போனான். अच्छा धनवान होके सब लेकर वो दूर देश में गया था। 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 16वां वचन से जब हम पढ़े எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவன் தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. जब वह सब कुछ खर्चा कर चुका और उस देश में बड़ा अकाल पड़ा और वो कंगाल हो गया और वह उस देश के निवासियों से एक के यहाँ जा पड़ा, उसने उससे अपने खेतों में सूअर चराने के लिए भेजा और वह चाहता था कि उन फलियों से जिन्हें सूअर खाते हैं अपना पेट भरे और उसे कोई कुछ नहीं देता था। தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை சரியான முறையில் நாம பயன்படுத்தலைன்னு சொன்னா குறைவு வரத்தான் செய்யும். पिता के आशीष को हम सही तरह से इस्तेमाल नहीं करेंगे तो वहाँ पे कमी घटी होगी। அன்றைக்கு அந்த குமாரனுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் கூட கர்த்தருடையதை சரியான முறைப்படி நம்ம செலவு செய்யலைன்னா
மிஸ்யூஸ் பண்ணா குறைவு வரத்தான் செய்யும். उस दिन के बेटे को नहीं, आज के बेटा और बेटी को भी अगर परमेश्वर के दिए हुए आशीर्वाद को हम सही इस्तेमाल नहीं करेंगे तो आना हमें कमी घटी होगा. சில நேரத்துல நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. कई बार हम उसके बारे में नहीं सोचते. கர்த்தர் கொடுக்கிறார், परमेश्वर देता அதை है, முதல்ல நாம எப்படி செலவழிக்கிறோம், पहले हम उसे कैसे इस्तेमाल करते हैं. நாளைக்கு இதை குறித்து கணக்கு கேட்பார். कल इसके बारे में परमेश्वर उसका हिस्सा எனக்கு இந்த मांगेगा. விஷயத்துல இந்த பண விஷயத்துல எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். बाजवान जी को पैसे के विचार में कई बार बहुत डर लगता है. யாருன்னா திடீர்னு வந்து உதவி செய்யறேன்னு வந்தா கூட எனக்கு பயமா இருக்கும். कई लोग ऐसे आते हैं कि मैं तुम्हें मदद करूंगा करके. मुझे ஒரு डर முறை लगता இங்க है. பிரபு பிரதர் வீட்டுல அங்க ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் அப்படிதான் வந்தாங்க. प्रभु ब्रदर की घर पे आराधना करते समय वहाँ पे एक व्यक्ति आए थे. ஒரு சகோதரன் வந்தான். एक भाई आया था. அப்போ இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கொஞ்சம் வீடு மாதிரி ஏதாவது சின்ன சின்னதாக கட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி இருக்கான். यहाँ पे जो गरीब लोग हैं मैं उनके लिए छोटा छोटा घर बना के दूंगा करके அப்ப நான் இல்ல, तब मैं नहीं था उस பிரதர் கிட்டயும் இன்னும் அங்க இருந்த பிள்ளைங்கிட்டையும் பேசி இருக்கான். वो ब्रदर से और वहाँ पे जो बच्चे थे उनसे बात அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து சரி இப்படி செய்யறான்னு வந்திருக்கான அப்படின்னு சொல்லிட்டு ராஜ உபசாரம் செஞ்சு வீட்டுல வச்சிருக்காங்க அவனை. ऐसे वो करने वाला है करके उसको राजा मर्यादा के हिसाब से उसको अच्छा भोजन दे के उसको घर पे அப்புறம் நான் வந்த உடனே அவனை பார்த்தேன். तो मैं आकर वो व्यक्ति को देखा. பார்த்த உடனே எனக்கு சரியா எனக்கு தெரியல. मैं देखते ही मुझे कुछ सही नहीं लगा. அப்ப எனக்கு சொன்னாங்க இப்படி வந்திருக்கிறாரு, இந்த மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னுட்டு. तो वो भाई ने मुझे कहा कि ये भाई आया है यहाँ पर. कई அதுக்குள்ள சில பேர் பேரெல்லாம் கொடுத்து பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. कई लोग का नाम देखकर वहाँ पे प्लान भी कर चुके थे वो लोग. அப்ப நான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். मैंने वो भाई से जब बात நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, तुम कौन है और कहाँ से आए இங்க हो, எப்படி சபை நடக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா, यहाँ पे कलीसिया चल रहा है करके किसने आपको बताया. எப்படி இல்ல நான் கேள்விப்பட்டேன் வந்தேன் அப்படின்னாரு. उन्होंने कहा कि मैं இல்ல எப்படி கேள்விப்பட்டீங்க, तो मैंने कहा कैसे सुना, சரி எதுக்காக இப்ப இவங்களுக்கெல்லாம் இப்படி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க, आपने क्यों सोचा कि इन लोगों को मदद करना है करके. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட இருந்து கேட்டுருந்தாங்கல்ல நம்ம சபையில் உள்ளவங்க, அவங்களுக்கெல்லாம் கோவம். ஒருத்தன் வலியை வந்து செய்கிறேன்னு சொல்கிறான், பாஸ்ட் என்ன அதை அங்கீகரிக்காம கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. कलीसिया में सब लोग वहाँ पर बैठ के सुन रहे थे. कहने लगा कि वो एक मदद करने के लिए आए तो पास्टर क्यों उसको सवाल पे सवाल करते जाते हैं. அவன் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒழுங்காவே அவன் பதில் சொல்லவே இல்லை. जो सवाल मैं कर रहा था उसका सही जवाब वो आदमी ने नहीं दिया. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா ஆள் எஸ்கேப். दूसरे दिन देखा तो वो व्यक्ति वहां से भाग गया था. எல்லாரும் என்ன ப்ளேம் பண்ண, நீங்க தேவையில்லாம பேசி கெடுத்துட்டீங்க எல்லாத்தையும். सब लोग मुझे चिल्लाने लगे कि आप बिना कोई मतलब का आपने बात करके उसको அப்புறமா தான் தெரிந்தது எனக்கு இன்னொரு பாஸ்டர் ஃபோன் பண்ணாரு. उसके बाद मुझे पता चला एक पासवान சென்னையில இருந்து ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணாரு. चेन्नई से एक पासवान எப்படி அங்க இருந்து கனெக்ஷன் என்கிட்ட அவன் எடுத்திருக்கான். मेरा कनेक्शन उसने वहां से ஐயா இதே மாதிரி ஒருத்தன் வந்தான், तो उन्होंने कहा कि भाई ऐसे आपके पास कोई आया அப்பதான் எனக்கு கிளிக் ஆச்சு. இப்படி இருந்தானா ஆள், இப்படி இருந்தானா, ஆமா. तो मैंने बोला कि ऐसा व्यक्ति है कि ये கடைசியில பார்த்தா அவன் தீவிரவாதி லிஸ்ட்ல தேடப்படுறவன். तो बाद में मालूम पड़ा कि वो आतंकवादी के लिस्ट में से ढूंढ பதுங்கிறதுக்கு வேற இடம் எங்கேயும் கிடைக்கல. उसको छिपने के लिए कहीं जगह नहीं பாஸ்டர்ங்க வீட்டுல போயிட்டு சர்ச்சில் போயிட்டு பதுங்கிட்டா தெரியாதுன்ற மாதிரி அவன் வந்திருக்கான். ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி பதுங்கி पास्टर के घर पे जाके ऐसे छुपेंगे तो अपना जान. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது இவங்களுக்கு. उसके बाद में कहने के बाद पता चला, उनको समझ में आया. அந்த சகோதரன் சகோதரியும் கேட்டாங்க, படுபாய் இவங்களுக்கு எப்படியெல்லாம் கவனிச்சோம், நான் கடைசியில் தீவிரவாதியா நாங்க கவனிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. वो भाई बहन ने मुझसे कहा कि हम लोग ने कितना उनको देखभाल किया. बाद में पता चला कि वो आतंकवादी निकला है. அந்த மாதிரி பாஸ்டர் கூட கவனிக்க மாட்டாங்க. ऐसे पास्टर को भी देखभाल नहीं. உண்மையான ஊழியக்காரனை யாரும் அப்படி கவனிக்கவே மாட்டாங்க. सच्चा सेवक को ऐसे வேஷம் போட்டுட்டு வராங்க பாருங்க. जो वेशभूष करके जो आते हैं, எங்களை மாதிரி பேக் மாதிரி போனா தாஸ்தி மரியாதையே இருக்காது. ऐसे जाएंगे तो हमें कोई इज्जत नहीं रहता है. கொஞ்சம் நல்லா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அப்படி ஸ்னோகன் எல்லாம் தடவிக்கிட்டு அப்படி போய் நின்று அப்படி டைகையெல்லாம் அப்படி இறுக்கமா நின்று அப்படி வரப்பா நின்னா, ஓ இவர் பெரிய பாஸ்டர் போல இருக்குது. अच्छा कोट सूट पहन के टाई शूज सब पहन के जाएंगे तो ऐसा लगा कि बड़ा कोई पास्टर आया है. இன்னைக்கு பிசாசு இப்படி தான் வஞ்சிக்கிறான். ऐसे शैतान ऐसे लोगों को फंसाता है. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிசாசுனா ரெண்டு கொம்பு வச்சுன்னு ரெண்டு பல்ல வெளியே வச்சுக்கிட்டாரு. அப்படியெல்லாம் இல்லை. நல்லா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு நல்ல கவுன் போட்டுக்கிட்டு வேற என்னெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் வரான், அழகா வரான். लोग सोचेंगे कि शैतान को दो सींग है ऐसे मुंह रहेगा. ऐसा नहीं,
वो मनुष्य के रूप में ही अच्छा कोट सूट गाउन सब पहन के நமக்காக शैतान आता है। அந்த கேடடைந்தார் என்று இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. हमारे लिए उसी दिन वो उसने पाप के लिए मारा இவன் गया அந்த கேடடைந்தவன் இவன் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு பியூட்டிஷியன் கிட்ட போயிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு பியூட்டி பண்ணிக்கிட்டு பியூட்டி குயினா பியூட்டி கிங்கா வெளியே வராங்க. वो ब्यूटी पार्लर में जाके अपने चेहरे को सजा धजा कर वो ब्यूटी राजा और रानी बनकर आता है। ஹலோ, பியூட்டி பார்லர் கொஞ்சம் நல்லா ரொம்ப கவனமா இருக்கணும், பிசாசு வராங்க. ध्यान देना है कि ब्यूटी पार्लर के अंदर शैतान भी आता है। அவன் தான் வருவான் பெரும்பாலும் தன்னை வெளிக்காட்டிக்கொள்ள அழகுபடுத்திக்கொள்ள. अपने आप को वो सुंदरता करके प्रकट करने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க யாரும் பியூட்டி பார்லருக்கு போகல आप कोई சிஸ்டர்? ब्यूटी पार्लर जाते हो क्या? இல்லை, போகலையா, போக மாட்டேன். ஆமென். आमीन। இங்க அவன் போயிட்டு குறைவுபட தொடங்கின பொழுது அந்த தேசத்தில் குடியானவனின் ஒருவனிடத்துல போயிட்டு என்ன செய்தானா, ஒட்டிக்கிட்டானா. उस देश में जाकर किसके पास कमतरता है वहां पर जाके चिपक இந்த गया। வார்த்தை நேத்து எனக்கு தியானிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ये वचन के बारे में जब ध्यान करते समय मुझे बहुत कठिन लगा। ஒட்டிக்கிறதுனா என்ன அர்த்தம்? वहां पर जाकर चिपक जाने का मतलब வேஷ்டி எல்லாம் வருது கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு, அது இல்லை, அந்த மாதிரி இல்லை. இது குடியானவனிடத்துல போயிட்டு ஒட்டிக்கிட்டானா. वो जहाँ कर उन झुंड के சாப்பிட ஆகாரம் இல்லாம தங்க இடம் இல்லாம போயிட்டு என்ன செய்தானா, वहां ஒட்டிக்கிட்டான். ஒட்டிக்கிட்டான்னா என்ன அர்த்தம், அது எப்படி சொல்றது? खाने के लिए भोजन नहीं, पीने के लिए पानी नहीं, उन झुंड में जाके वो चिपक गया। ஒட்டிக்கிட்டான்னா எப்படி? அது இல்லைங்க, அந்த ஒட்டிக்கிட்டான்ற வார்த்தைக்கு எனக்கு அப்பதான் ஒரு காரியம் வந்துச்சு. சில பேர் இந்த வெயில் காலத்தில் வெக்கேஷன் டைமில் ஊருக்கு போவாங்க. कई लोग धूप के समय गांव जाते हैं। சில பேர் புக் பண்ணியிருப்பாங்க, कई लोग टिकट बुक அவங்களுக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்கும். उनको कंफर्म टिकट। சில பேர் திடீர்னு போக வேண்டிய சூழ்நிலை வரும், कई लोग अचानक जाने का அவங்களுக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்காது, उनको कंफर्म टिकट नहीं रहेगा, வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்கும். उनका वेटिंग लिस्ट எடுத்துட்டு ஏறிடுவாங்க. लेकर चढ़ जाते हैं। சொந்தக்காரர் தானே போறாங்க கூட போலான்ட்டு. रिश्तेदार है साथ में जाएंगे। ரிஷ்ததாரா இருந்தாலும் அவங்க சீட்டை கொடுப்பாங்க. रिश्तेदार है तो वो अपना सीट देंगे क्या? அப்ப என்ன ஆகும், அங்க போய் எப்படியாவது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு போயிடலாம், तब क्या होता है, जाकर चिपक के उनके साथ चले जाएंगे, அட்ஜஸ்ட் பண்ணு போயிடலாம். एडजस्ट करके हम चले जाएंगे। ரொம்ப சொந்தமா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. बहुत करीब के अगर रिश्ता रहेगा तो இல்ல அவங்களே கொஞ்சம் உடம்பு பெருத்தவங்களா இருந்தா அந்த பெத்தை அவங்களுக்கு பத்தாது. अगर वो शरीर में मोटापन रहेगा तो उनको ही वो सीट पूरेगा नहीं। அப்புறம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? तो कैसे एडजस्ट होगा? ஒட்டிக்கிட்டு சில பேரை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. உறவுக்காராவது கூட பரவாயில்ல, எப்படியோ கொஞ்சம் அப்படி இங்கே கொஞ்சம் உட்காந்து இல்லை அப்படி கொஞ்சம் உட்காந்து எப்படியோ ஒட்டிட்டு அது ஒட்டிட்டு போகிறது தானே, அது அப்படி ஒட்டிட்டு போவாங்க. रिश्तेदार तो ऐसे यहाँ वहाँ थोड़ी देर बैठ के ऐसे चले जाएंगे चिपक। நம்முடையதுன்னு சொன்னா நம்ம சுதந்திரமா போகலாம். अपना कहेंगे तो हम நம்முடையது இல்லைன்னு அதுவும் அங்க அது அவங்க விருப்பத்தோட கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? आप समझ सकते हैं कि वो अपनी इच्छा के अनुसार आपको लेके जाते हैं। வேண்டாம் வெறுப்பான் இந்த வார்த்தை தான். इच्छा से वो आपको लेकर அந்த ஒட்டிக்கிறதுன்றதுக்கு வேண்டாம் வெறுப்பான் जाने का मतलब ये है बिना इच्छा से लेके जाना। வந்து தொலை, आजा कैसे भी लेके जाओ, வேற என்ன பண்றது, दूसरा कोई रास्ता नहीं है। ஒட்டிக்கிறது. அப்ப அங்க போயிட்டு அந்த பஞ்சகாலம் वहाँ पे अकाल के समय था, ஒண்ணுமே இல்ல, कुछ भी नहीं है, ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறான். कुछ तो मिलेगा करके वो देखता है, அப்படியே போயிட்டு ஒதுங்கி நிக்கிறான். ऐसे जाकर वो चिपक के அதை யோசித்து கொஞ்சம் கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் நைஸா போயிட்டு அந்த வீட்டு பக்கத்துல நிக்கிறான். जैसे आप उसको इमेजिन இப்ப நம்ம கூட யாராவது வந்து வீட்டு பக்கத்துல அப்படி நின்னா என்ன செய்வோம், நம்ம என்ன எதுக்கு நிக்கிறேன்னு கேட்போம்ல. अपने खुद के घर में कोई चिपक के खड़े रहेगा, हम भी पूछेंगे ना क्यों काय के लिए चिपक के खड़े। ஆக்ஷன்லயே அப்படி இப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? वो एक्शन में बताएगा कि ऐसे ऐसे दिखाएगा। உனக்கு மட்டும் தானே கஷ்டம், எங்களுக்கு தான் கஷ்டம், போப்பா आपको ही कष्ट है कि हमें भी कष्ट करके हम चिल्लाकर भगा देंगे சொல்லுவேன்ல. ஆனா பரவாயில்ல, இந்த குடியானவன் அது வரலும் பரவாயில்ல, என்ன பண்றது இப்படியே இங்கேயே நின்னுகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தாண்டா அவனுக்கு வேணும். वो कंगाल वहाँ पर खड़ा है, उसको देखकर पूछता है क्या तुम्हें चाहिए। ஏதோ வாயம் வயிறு நிரம்பினா போதும், கொஞ்சம் இருக்க இடம் கிடைச்சா போதும். वो कहता है पेट भरने के लिए थोड़ा सा रहने के लिए जगह मिलेगा तो काफी है। அப்படியா, சரி போயிட்டு என்ன செய், அந்த பண்ணிங்க கூட இரு. तो वो कहता है जा वो सुअर के साथ में तू रहना। தகப்பனுடைய பிள்ளை पिता का बेटा है, தகப்பனுடைய எல்லாத்தையும் அழிச்சிட்டான்.
पिता का सब कुछ नष्ट कर दिया। நல்ல விதத்துல அழிக்கல. अच्छे विचार அழிவுன்னு சொன்னாலே கெட்ட விதத்துல அழிக்கிறது தான். वो नष्ट करना है मतलब वो गलत रीति से नष्ट। நல்லதுக்கு செலவு பண்ணணும்னு சொன்னா அது நல்ல செலவுன்னு சொல்லுவோம். अच्छे के लिए अगर खर्चा किया होगा तो அது செலவா இருந்தாலும் கூட எப்படி இருக்கும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். या वो खर्चा हो तो वो हमें खुशी देगा। ஆனா கெட்டதுக்கு செலவு பண்ணும்போது அது அழிவை கொண்டு வருகிறது. लेकिन अब गलत के लिए वो उसका खर्चा करेंगे तो அந்த நேரத்துல ஒருவேளை அது சந்தோஷத்தை கொடுக்கும். उस समय आपको थोड़ी देर के लिए खुशी मिलेगा। ஒரு பாட்டில் வாங்கி ஃபுல்லா நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சா சந்தோஷமா இருக்கும். एक बोतल लेकर मैं पूरा पीऊंगा उसका मतलब तो அதுக்கப்புறம் ரோட்ல உருண்டுகிட்டு சாக்கடையில உருண்டுகிட்டு பண்ணியோட பண்ணியா உருண்டுகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? उसके बाद में रोड में लोलते हुए चिक्कड़ में பாக்குறவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, அது பாரு உங்க புருஷன் அங்க உருண்டுகிட்டு இருக்கான், உன் புள்ள அங்க உருண்டுகிட்டு இருக்கான், இவன் அவன் உருண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. देखने वाला क्या बोलेंगे, तुम्हारा पति देखो रोड में गिरा है, बेटा तुम्हारा रास्ते पे गिरा है करके कहेगा। அப்புறம் வீட்டுல கொண்டு வந்து उसके बाद घर पे लाके தலையில தண்ணியை ஊத்தி सिर पे पानी डालकर கழுவி उसको धोकर இப்படி எல்லாம் நீ இருந்தேன்னு சொன்னா நான் போய் அப்படியா அப்படின்னு வாங்க. स्थिति में तुम था कहेंगे तो वो कहेगा कि मैं नहीं वैसा था। அதான் குடிகாரம் பேச்சு பொழுது வடிஞ்சா போச்சு. इसके लिए कहते हैं जो नशा में कहता है वो सूरज उगने से இவன் அந்த மாதிரி எல்லாவற்றையும் இழந்துட்டு कुछ खो के आया हुआ ये தகப்பன் வீட்டுல சுதந்திரமா இருந்தவன் पिता के घर पे स्वतंत्रता से தகப்பனுடையதை மிஸ்யூஸ் பண்ணதுனால पिता का जो भी गलत इस्तेमाल இப்ப யாரோ ஒருத்தன் வீட்டுல போயிட்டு வேண்டா வெறுப்பா அவனை ஒட்டிக்கும்படியாக ஒட்டி கொண்டான் என்று இருக்கிறது. किसी के घर पे जाके जबरदस्त जाके चिपका हुआ व्यक्ति है। அவனை எந்த இடத்துல வச்சாங்க அங்க? उसे कौन से स्थान पर हेलो रखा है? எந்த இடத்துல வச்சாங்க? कौन से स्थान पर रखा है? தகப்பனுடையதை அழிச்சா எந்த இடத்துல தான் வைப்பாங்க? पिता का संपत्ति தகப்பன் வைக்கல, உலகம் அங்கதான் வைக்கும். पिता नहीं रखेगा, संसार आपको उस जगह पर ஆனால் தகப்பன் காத்து கொண்டு இருக்கிறார். लेकिन पिता इंतजार से बैठा है எப்ப புத்தி தெளியும்? कब बुद्धि शुद्ध होगा। சில நேரத்துல புத்தி தெளிஞ்சா தாங்க நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. कई बार ऐसा होता है आपका बुद्धि शुद्ध होने से आपको புத்தி எப்போ நமக்கு எப்படி இருக்கணும்? बुद्धि हमेशा हमारा कैसा रहना है, எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியா இருக்கணும். शुद्ध बुद्धि होना है अपना। அந்த தெளிந்த புத்தியை கொடுக்கிறவர் நமக்கு ஆவியானவர். शुद्ध बुद्धि देने वाला हमारा पवित्र आत्मा है। புத்தி தெரியாதவங்க பார்க்கணும்னா போங்க தானாவுக்கு. बिना बुद्धि के लोगों को देखना है तो आप थाना जाके देख सकते हो। தானா ஸ்டேஷனுக்கு போக சொல்லல, थाना स्टेशन नहीं जाना है। தானா ஸ்டேஷன் போய் இறங்குங்க. थाना स्टेशन उतर के ஆனா தானா ஸ்டேஷன் இறங்கி அங்க பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்கு. थाना स्टेशन में वहाँ पे एक पागल लोगों की புத்தி दवाखाना है, சுவாதீனம் वहाँ पे जाके இல்லாதவங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கு. जो निर्बुद्धि लोग हैं उन लोगों की वहाँ அங்க पर போயிட்டு दवाखाना பாருங்க. है। वहाँ जाकर देखिए, அதுல ஒருத்தன் டாக்டரா இருப்பான், उसमें एक डॉक्टर रहेगा, ஒருத்தன் वकीலா இருப்பான், वहाँ पे एक वकील रहेगा, ஒருத்தன் இன்ஜின் ஓட்டுறவனா இருப்பான், वो एक इंजन चलाने वाला रहेगा, ஒருத்தன் குழந்தையா இருப்பான், वहाँ पे एक बच्चा के रूप में ஒருத்தன் रहेगा, கொலகாரனை கத்தியோடவே சுத்திக்கிட்டு இருப்பான். वहाँ पे हत्या करने के लिए எப்படி तलवार எப்படி के அவங்க साथ புத்தி சுவாதீனமா போனாங்களோ அப்படி அப்படியே இருப்பாங்க. रहेगा। जैसे उनके बुद्धि हट गया था वैसे निर्बुद्धि के रूप में वहाँ पर இந்த रहेंगे। போதை வஸ்து எடுத்து 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 அதுல புத்தி சுவாதீனமானவங்க அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. जो एडिक्शन के अंदर पे रहते हैं वो लेकर उसको निर्बुद्धि के रूप में वहाँ पर ரொம்ப रहेंगे। வேணாம், இதே இங்க ஹவுசிங் போர்டுல ஒருத்தன் இருக்கான், நல்ல பையன், हाउसिंग बोर्ड में एक लड़का एक है, நல்ல பையன். अच्छा लड़का ஆனா है। ட்ரக்ஸ் அடிச்சு 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 இன்னைக்கு அவன் புத்தி சுவாதீனம் இல்லாம எங்க பாரு சுத்திக்கிட்டு இருக்கிறான். वो नशाबंदी में वो फंस कर वो ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட பார்க்கலாம், அதிகமா ऑटो स्टैंड में आप இந்த उसको வாட்டர் देख டேங்க் सकते கிட்ட பார்க்கலாம். हैं। वो पानी का போற टैंक அந்த में வழியில இந்த இந்த அந்த ஸ்கூல் என்ன குருநானக் ஸ்கூல் எதிரில் பார்க்கலாம். वो गुरु नानक स्कूल के सामने அங்க उसको அங்க देख सकते हैं। அது நல்ல பையங்க, நான் வந்தப்ப நல்லா இருந்தான் அந்த பையன். जब मैं इस अंबरनाथ में आया था उसको देखा तो ஆனா அந்த ட்ரக்ஸுக்கு அடிமையானதுனால जो वो गांजा के उसमें अधीनता में था वो இன்னைக்கு அவன் புத்தி சுவாதீன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல. अभी उसका தன்னால निर्बुद्धि हो गया பேசிக்குவான், தன்னால சிரிச்சுக்குவான், है। वो खुद से बात करेगा, खुद से हंसने கொஞ்ச लगेगा, நேரம் உட்காருவான், थोड़ी देर கொஞ்ச நேரம் बैठेगा, எழுந்திருப்பான், थोड़ी देर खड़ा रहेगा, என்னென்னமோ செய்துகிட்டு இருக்கான். कुछ कार्य वो करते ही சில रहेगा। நேரத்துல பார்க்கும்போது வேதனையா இருக்கும். कई बार देखते समय वेदना होता है। வாலிப பிள்ளை
जवान लड़का है, எத்தனை வருஷமா அப்படி இருக்கான்னு தெரியுமா? कितने साल से वैसा पीड़ित அவங்க है पता வீட்லயும் है கூட क्या? எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு பார்த்திருப்பாங்க. उसके घर में लोग कहाँ कहाँ लेके ஆனால் जाके அது देखा है, பிளட்ல கலந்துடுச்சுன்னு சொன்னா उसके लहू में वो मिला हुआ है, इसलिए அதுக்கப்புறம் அவங்கள அதுல இருந்து வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாயிடுது. उनको उस आदत से बाहर लाना बहुत कठिन है। கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு சில விஷயங்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், अनुग्रह से आपको कई कार्य से छुटकारा புத்தி दिया है, தெளிய வைத்திருக்கிறார் என்று சொன்னால் बुद्धि को शुद्ध किया நல்லது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். वो भलाई समझ இல்லைன்னா நாமளும் என்னதான் செய்யணும்? नहीं तो हम भी क्या करना है? ஆமா, தலையை சொரிஞ்சுக்கிட்டு தலை ஒரு வேஷமா துணி ஒரு வேஷமா அலைய வேண்டியதுதான். पागलों की तरह खुजाकर कपड़े अलग पहन के फटा हुआ पहन के घूमना पड़ेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க அவனுக்கு புத்தி தெளிகிறது. எங்க? यहाँ पे उसका बुद्धि शुद्ध होता है। பன்றிக்கு கூட தவிடு கிடைக்கிறது, ஏன் வயிற்றுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேன்ற ஒரு सुअर को फलिया मिलता है लेकिन मेरे पेट को कुछ नहीं मिलता है। புத்தி தெளிந்த பொழுது बुद्धि जब शुद्ध होता है அவனுக்கு தகப்பனுடைய ஞாபகம் வருது, उसको उसके पिता का याद आता है, தகப்பனுடைய வீட்டின் ஞாபகம் வருது, उसे अपने खुद के पिता का घर का याद आता है, அங்க நடக்கக்கூடிய எல்லா காரியமும் ஞாபகத்துக்கு வருது. वहाँ का होने वाले हर एक कार्य को उसको याद आता है। அவன் சொல்றான், वो कहता है அங்க தகப்பன் வீட்டுல अपने घर पिता के घर पे கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு इतने मजदूर हैं, उन लोगों को பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. उनको भर पेट उनको रोटी मिलता है। பூர்த்தியான சாப்பாடுன்னா என்ன அர்த்தங்க? भर पेट का मतलब क्या है? பூர்த்தினா என்ன? நிறைவுனா, அதாவது இந்த பூர்த்தின்றதுக்கு அளவுக்கு அதிகமாக भर पेट इसका मतलब है आपका पेट भरने के बावजूद उसके ஒரு 2 अलावा பேர் தான் இருக்கும், अभी आप 2 ही जन இல்ல हैं 4 பேர் தான் இருக்கும். या आप 4 जन हैं, எத்தனை அழாக்கு அரிசி போடுவோம்? कितना आप हिस्से में आप चावल डालोगे? எல்லாம் அரிசி போடுறது, யார் அரிசி போடுறது? 4 பேருக்கு 1 கிலோன்றார் அவரு, சில பேர் 1/2 கிலோன்றாங்க. பாவம், அவருக்கு தெரியல அளவு. என்னைக்காவது 1 கிலோ போட்டு 4 பேருக்கு செஞ்சிருக்கீங்களா? 2 நேரத்துக்கு செஞ்சிருப்பாங்களா? சரி, சோத்திரம். ஆனா அளவு டெய்லி போடுறவங்க யாரும் ஒழுங்காவே என்னமோ கேட்காததை கேட்ட மாதிரி பார்க்குறாங்க. ஒருத்தர் அங்கே செய்கை மாத்திரம் காட்டுறாங்க 2ன்னுட்டு. அவங்க வீட்டில் 4 பேருக்கு 2 சரி, சோத்திரம். ஆழாக்கு சொல்ல ஆளுக்கு ஏற்ற மாதிரியா? அதுதான் ஆழாக்கு. ஒருத்தருக்கு 100 கிராம் போதும். एक व्यक्ति को 100 ग्राम நேசமணி வெளியே சாப்பிட்டுறான். नेसमनी बाहर खा लेता है। சரி, சோத்திரம். அது அவங்க சாப்பிட்றத பொறுத்து, நான் ஒன்றும் சொல்லலை. उनके खाने के हिसाब से वो भोजन बनाते हैं। ஆனா இங்க தகப்பன் வீட்டுல, लेकिन यहाँ पे पिता के घर पे தகப்பன் இவங்க 2 பிள்ளைங்க, पिता और 2 बच्चे, 3 பேரு. 3 जन, ஆனா வேலைக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. लेकिन मजदूर वहाँ पे काफी இவன் சொல்றான், எங்க 3 பேருக்கான ஆகாரம் அவன் சொல்லல. यहाँ पे 3 व्यक्तियों के लिए भोजन கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு அளவுக்கு அதிகமா பூர்த்தியான சொன்னா அளவுக்கு அதிகமான போதும், கூலிக்காரர்களுக்கே போதும் போதும்னு போடுற அளவுக்கு தகப்பன் கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு. पिता के घर पे केवल 3 लोग नहीं, मजदूरों को भी मिलकर उनको भर पेट मिलने का भोजन के हिसाब से वहाँ पे भोजन। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. हालेलुया। இதே இந்த வார்த்தையை நான் ஊழியக்காரங்கள் மத்தியில பேசினா இந்நேரம் கைத்தட்டல் வந்திருக்கும். यही वचन को अगर मैं सेवकों के बीच में मैं बांटता तो वहाँ पे ताली बजा। போன் பந்த் கர் தோ. என்ன ஆயிருக்கும்? ஊழியக்காரர்கள் மத்தியில சொல்லியிருந்தா, सेवक के बीच में कहने ஏன்னா நாங்க அவருக்கு பண்ணையினுடைய வேலையாட்களாகவும் இருக்கிறோம், क्योंकि हम वहाँ पे भोजन बांटने में हम सेवक भी है, பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். वहाँ पे हम बच्चे के रूप में இப்ப भी இங்க है। மூத்த சகோதரன் பிள்ளையாவும் இருக்கான், தகப்பனுடைய வேலையும் செய்கிறவனா இருக்கிறான். वो बड़ा बेटा जो है वो बेटा भी है और मजदूर करने वाला भी ஆனா இளையகுமாரன் சொத்துக்கு மாத்திரம் வாரிசா இருக்காரு. அதுக்கப்புறம் நல்லா ஆல்ஜுல் நல்லா போயிட்டு வெளியில போயிட்டு என்ன செய்தாரு? என்ன என்ஜாய் குமாலட்சா
அவங்க சொல்லிட்டாங்க இங்கிலீஷில் அழகாக இருக்கு, என்ஜாய். என்ஜாய் இல்லை என்ஜாய் பண்ணாராம். छोटा बेटा जो है पिता का हिस्सा लेके जाके बाहर जाके अच्छा मौज मस्ती करके आया है। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க இவன் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப ஹைலைட். கூலிக்காரர்களுக்கு எத்தனையோ பேருக்கு அப்படின்னா அங்க நிறைய வேலைக்காரர்கள் இருக்காங்க. यहाँ पे कहता है छोटा बेटा कि मजदूरों कितने लोग हैं, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. भर पेट उनके लिए खाना है। உங்களுக்கு நான் வசனம் அனுப்புனேன் பாத்தீங்களா? मैंने आपको वचन भेजा था, आप लोग ने देखा பாத்தீங்களா? அந்த டேபிள் எப்படி இருக்குது? वो टेबल में कैसा है? அந்த டின்னர் டேபிள் எப்படி இருக்குது? वो डाइनिंग टेबल में कैसा நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டீங்களா? அதை விட மேலான அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அது ஒரு இமேஜின் தான். அது ஒரு இமேஜின் தான். वो खाली हमको इमेजिन करने के लिए वो दिखाया गया है वैसे। ஹல்லேலூயா. हालेलुया। தகப்பனுடைய வீட்டுல पिता के घर में வேலைக்காரர்களுக்கு, मजदूरों को भी, சேவகர்களுக்கு, सेवा करने वालों தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு पिता का सेवा करने वालों அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். भर पेट परमेश्वर ने आशीर्वाद दिया है। என்ன ஒருத்தன் அப்படிதான் கேட்டான். இதே கற்குல் அப்பார்ட்மெண்ட்ல அங்க டிஎம்எஸ்க்கு எதிரில் இருக்கும் பொழுது, यहाँ पे टीएमएस स्कूल के सामने घरकुल अपार्टमेंट में रहते समय அப்ப காலையில ஆராதனை முடிச்சுட்டு சீக்கிரம், வெயில் டைம் இல்லையா, ஆராதனை சீக்கிரம் 7 மணிலேருந்து 9 மணி 9:30 வரலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். धूप के समय पे सुबह 7 से 9:30 बजे போயிட்டு அப்பதான் உட்காரோம். அந்த ரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து கேஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்றவன் வந்தா, ஒரு ஆபீசர். घर पे